அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 400வது நாள். பாடல் 398. ஓத நீர் வேலி உலகத்தார் அந்நெறி காதலர் என்பது அறிந்து அல்லால் யாது ஒன்றும் கானக நாட பயிலார் பயின்றதுவும் வானகம் ஆகிவிடும். காடுகளை உடைய முல்லை நாடனே என்று ஒரு ராஜாவை பார்த்து சொல்கிறார். ஒரு தீய பழக்கத்தை நல்ல நெறி என்று பழகிவிட்டால் அதிலிருந்து வெளியிலே வருவது என்பது அவ்வளவு எளிதாகது அல்ல. கடலை வேலியாகிய உடைய இந்த உலகத்திலே உள்ளவர்கள் தாம் பின்பற்றுகிற நெறி நல்லதா தீயதா என்பதை அறியாமலேயே பின்பற்றி அதனால் தீமையிலே உழன்று விடுகின்றனர். ஆனால் அறிவுள்ளவர்களோ உலகத்திலே எது நல்ல நெறி என்பதை ஆராய்ந்து அறிந்து அதையே மேற்கொள்வார்கள் என்று சொல்லுகிற பாடல். எது ஒன்றுமே பழக்கத்தின்பால் வந்துவிடும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து 48 நாட்கள் செய்தால் அது பழக்கமாகிவிடும் என்று சொல்லுவார். காலை 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு 48 நாள் 5 மணிக்கு எழுந்துட்டா 49வது நாள் தானாகவே 5 மணிக்கு எழுந்து விடுவோமா. அதனால அதே போலதான் தீய விஷயங்களும் அப்படித்தான். எனவே நல்லது தீயது என்பதை அறிவுடையவர்கள் அறிந்து எது நல்லதோ அதையே பின்பற்றுவார்கள். உலகத்தை கடலையே வேலியாக உடையது உலகத்தில் உள்ளவர்கள் தவறான ஒரு கொள்கையை சரி என்று பின்பற்றினால் அறிவுள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எது சரியோ அதையே பின்பற்றுவார்கள் என்று சொல்லுகிற பாடல். இந்த பாடல் அறிவுள்ளவர்களுடைய திறமையை சொல்லி அவர்கள் நல்ல வழியை தான் தேர்ந்தெடுப்பார்கள், மற்றவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்காக தாங்களும் குடியிலே விடமாட்டார்கள் என்று சொன்ன பாடல். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம். ஓத நீர் வேலி உலகத்தார் அந்நெறி காதலர் என்பது அறிந்து அல்லால் யாது ஒன்றும் கானக நாட பயிலார் பயின்றதுவும் வானகம் ஆகிவிடும். நன்றி, வணக்கம்.